பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். நாளுடைய காலை மன்னாவுக்காக யோனாவின் புஸ்தகம் 1:8. யோனா 1:8. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? உன் எங்கேருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன் என்று சொல்கிறான். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய முகத்தை பார்த்தாலே நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவியம் அதற்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும். நம்முடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தே, நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்தே, ஒரு 4 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற 4 வார்த்தைகளை கேட்கும்போதே அவங்க தெரியணும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையா, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையா, ஆர் யூ கிறிஸ்டியன் என்று நம்மை பார்த்து கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்கு அவசியம். ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ ஊழியக்காரனாகிய யோனா பாதை மாறி தேவன் சொல்லாத இடத்துக்கு பயணம் செய்யும் பொழுது அங்கே அவன் நிமித்தம் அந்த கப்பலில் உள்ளவர்களுக்கு சேதம் வந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை பார்த்து எத்தனை கேள்வி கேட்குறாங்க. நீ யாரு? உன் வேலை என்ன? நீ எங்கேருந்து வர? எந்த நாட்டை சேர்ந்தவன்? நீ என்ன ஜாதி என்றெல்லாம் கேட்குறாங்க. இங்கே ஒரு ஆண்டோடைய பிள்ளைய, அது ஒரு ஊழியக்காரரை இவ்வளவு இன்டர்வியூ பண்ணி இவ்வளவு கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளணும்னு அவசியமே கிடையாது. ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சுரண்டை, பங்களா சுரண்டையில் 3 நாள் கன்வென்ஷனுக்காக சென்றிருந்தேன். சென்று விட்டு திரும்பி வருகிற நேரத்தில் பஸ் ஸ்ட்ரைக் ஆகிவிட்டது. அப்பொழுது எந்த பஸ்ஸும் ஓடவில்லை. அப்பொழுது தனியார் வாகனங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா ட்ரிப் அடித்தாங்க. அப்பொழுது நான் திருநெல்வேலியிலே என்னை கொண்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு இறக்கி விட்டார்கள். அப்பொழுது திருநெல்வேலியிலேருந்து நான் மதுரை போய், மதுரையிலேருந்து நான் கம்பத்துக்கு செல்ல வேண்டும். இந்த நிலையிலே பொதுவாக திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு, அரசு பேருந்து இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அன்றைக்கு தனியார் பேருந்துகள் நிற்கிறது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆட்கள் ஏறுவதை பொறுத்து ஜனங்களை, பேசஞ்சரை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நானும் போய் நிற்கிறேன். எல்லாரும் 60 சீட்டு ஏறினா தான் வண்டி எடுப்பாங்க. அப்பொழுது காத்துக்கொண்டு எவ்வளோ பேர் எடுக்கிறாங்களோ தெரியலையே என்று காத்து கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே சுற்றி வருகிறேன். நான் ட்ராவல் என்கிறதுனால சாதாரண ஒரு பேண்ட்டு, டிஷர்ட்டோடு தான் இருக்கிறேன். பேக் ஒன்று வைத்திருக்கிறேன். நான் போன உடனே அந்த டிரைவர், கண்டக்டர் வாசல் நின்றுட்டு இருந்தாங்க. போன உடனே, சாமி வண்டியில் ஏறுங்க, இங்கே ஏறினீங்கன்னா நிறைய பேர் ஏறிடுவாங்க அப்படின்னா உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எடுத்த உடனே, சாமி நீங்கள் வண்டியில் ஏறுங்க அப்படின்னாங்க. நம்ம மூஞ்சில் என்ன எழுதி இருக்குது? நம்மளை பார்த்து எப்படி இவன் சாமின்னு சொல்கிறான்? பொதுவாக துண்டு போட்டிருக்கிறவங்கள, மாலை போட்டிருக்கிறவங்கள சாமின்னு சொல்லுவாங்களே, நம்ம என் முகத்தில் என்ன எழுதியிருக்கோன்னு ஆச்சரியப்பட்டேன் பாருங்கள். இப்படி பல இடத்துல நீங்கள் பாஸ்டரா, நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரா என்று அநேகர் கேட்டதை நினைத்து நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நம்மை பார்க்கும் பொழுதே இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, நம்முடைய உடை, எல்லாவற்றிலும் நாம் யார் என்பதை நாமே விளங்க பண்ண வேண்டும். நம்முடைய நெற்றியில் எழுதியிருக்க வேண்டும், இவன் ஒரு பரிசுத்தவான், இவன் ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்று. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வழிகளின்படி, தேவனுடைய மாதிரியை பின்பற்றுபவர்களுக்கு தேவனுடைய பிரதிபலிப்புகள் உண்டாயிருக்கும். எனவே உங்கள் முகத்திலே கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு இருப்பதாக உங்களை பார்க்கிறவர்கள் கேள்வி கேட்டு உங்களுடைய ஹிஸ்டரியை அறிஞ்சு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இராதபடி உங்களை பார்த்த உடனே சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் எங்களை கர்த்தர் மாற்றும். எங்கள் ஜீவியத்திலும், செயலிலும், சிந்தையிலும் உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் கிறிஸ்தவர்கள், நீதி உள்ளவர்கள், நீதிமான்கள், ஆண்டோடைய பிள்ளைகள் என்பது இந்த உலகத்துக்கு காண்பிக்க எங்களோட வாழ்க்கை அவ்வாறு அமையட்டும். இதை கேட்கிற ஒருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் எல்லா ஆபத்துக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். தேவையோடு இருக்கிறவர்களின் தேவைகளை சந்தியும். அதிசயங்கள், அற்புதங்களை காணும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.